அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையே எஸ்ஐஆர் எனும் ஆபத்திற்கு எதிராக மறுபுறம் கள போராட்டமானது நடைபெற்று வருகிறது என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுத்திட திமுக சார்பில் வார் ரூம் மற்றும் ஹெல்ப்லைன் அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடெங்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆர் எனும் பேராபத்திற்கு எதிராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் கூடியிருக்கிறார்கள். நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். எஸ்ஐஆரை தடுப்பதே நம் முன் இப்போது உள்ள ஆகப்பெரும் கடமை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையே பறிக்கும் எஸ்ஐஆர் எனும் ஆபத்திற்கு எதிராக போராட்டமானது நடைபெற்று வருவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுத்திட திமுகவின் சார்பில் வார் ரூம் மற்றும் ஹெல்ப்லைன்கள் அமைக்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணி முன்னெடுக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தை சமூக பதிவாக வெளியிட்டிருக்கிறார். அதில் எஸ்ஐஆரை தடுப்பதே நம் முன் இப்போது உள்ள ஆகப்பெரும் கடமை என குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கூடிய முதலமைச்சர், ஒருபுறம் மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எனும் ஆபத்துக்கு எதிராக சட்ட போராட்டம், கள போராட்டம் என்பதும், மறுபுறம் தொடங்கப்பட்டுவிட்ட எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுத்திட வார் ரூம், ஹெல்ப்லைன் என இரண்டு புறங்களும் களத்தில் பணியாற்றுவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கள போராட்டத்தில் இன்று தமிழ்நாடெங்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் எஸ்ஐஆர் எனும் பேராபத்துக்கு எதிராக கூடியுள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் தொடர்ந்து செயலாற்றுவோம், நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என்று கூட்டணி கட்சியினருக்கு ஒரு அறைகோல் விடுவது போல இந்த போராட்டத்தை வழிமொழிந்து முதலமைச்சர் அவர்கள் தனது சமூக வலைதள பதிவாக வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பதிவுள்ள தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரில் நடைபெற்று வரக்கூடிய எஸ்ஐஆர் தொடர்பான போராட்டங்களுடைய படங்களையும் முதலமைச்சர் அவர்கள் பதிவிட்டு இந்த பதிவில் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.